நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். மேக்னெட்ஸ்னு காந்தங்கள், காந்தங்களோட அடிப்படை பேசிக்கின் அடிப்படை குணநலங்கள். இப்போ ஒரு காந்தத்துக்கு என்ன அடிப்படையான குணநலங்கள் இருக்கிறது, அதை பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? அதில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். சம் பேசிக் டெர்மினாலஜிஸ் இஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ்டு இன் டிஸ்கிரைபிங் பார் மேக்னெட் அப்படின்னா. இப்போ பார் மேக்னெட் அப்படின்னு என்னென்னு தெரியணும் உனக்கு. பார் மேக்னெட்னா ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கும், இல்லை சர்க்குலர் வடிவத்தில் இருக்கும். இதுதான் பார் மேக்னெட். ரைட்டா? இந்த பாருங்கள், கீழே படம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வடிவத்தில் இருந்தால் அதுக்கு பேர் பார் மேக்னெட். ரைட்டா? இல்லை ஒரு சர்க்கிள் வடிவத்தில் இருந்தால் அதுக்கு பேர் பார் மேக்னெட். அல்லது ஒரு ஹார்ஸ் ஷூ, குதிரை ஷூ மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பார் மேக்னெட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சம் பேசிக், சில அடிப்படை டெர்மினாலஜிஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ்டு இன் டிஸ்கிரைபிங் பார் மேக்னெட். பார் மேக்னெட்டை பற்றி நாம் சில அடிப்படையான டெர்மினாலஜிஸ் மற்றும் குணநலங்களையும் பயன்படுத்தி விளக்கப் போகிறோம். ரைட்டா? இந்த பார் மேக்னெட்டோட குணநலங்கள் எவ்வாறு இருக்குன்னு நம்ம விளக்கப் போகிறோம். ரைட்டா? எப்படின்னு பாருங்கள். என்ன போட்டிருக்கான்? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல்னு துருவங்கள்னு அர்த்தம். டைன்னு இரண்டு துருவங்கள். மேக்னெட்டுக்கு எத்தனை துருவம் இருக்குது? நார்த்து ஒரு துருவம், சவுத்து ஒரு துருவம். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. நார்த்து ஒரு போல், சவுத்து ஒரு போல். மேக்னெட்டுக்கு 2 போல் இருக்குது, நார்த்து போல், சவுத்து போல் இருக்குது. ரைட்டா? அதான் டைபோல், இரு துருவங்கள். ரைட்டா? அப்போ மேக்னெட்னு என்னது? மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு என்னது? காந்த இரு துருவங்கள்னு அர்த்தம். மூமெண்ட் என்ன? திருப்புத்திறன்னா அந்த மேக்னெட்டோட இரு துருவங்களை கொண்ட ஒரு மேக்னெட்னா காந்தத்தோட, அந்த மேக்னெட்னா காந்தப்புலத்தோட திருப்புத்திறன் என்னன்னு அர்த்தம். திருப்புத்திறன் வலிமை என்னன்னு சொல்கிறோம். சரியா? ஒரு போலோட வலிமைன்றது வேற. இது டைபோல், 2 போல்களின் மின்காந்த திருப்புத்திறன். மேக்னெட்டிக் மின்காந்த திருப்புத்திறன் அப்படின்னா 2 போல்கள், நார்த்து போல் அண்ட் சவுத்து போல். இந்த 2 முனைகளின் திருப்புத்திறன் என்னென்னா, 2 முனைகளின் வலிமை என்னென்னா, வலிமைன்னா ஒன்றுமே கிடையாது. இதில் மொத்தம் 3 தான் வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இவ்வளோ தான் வரும். அண்டு ஃபோர்ஸ் இவ்வளோ தான் வரும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு என்ன, சிம்பிள் லாஜிக் நான் சொல்லிடுறேன். நல்லா பார்க்கும்போது கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஒரு மேக்னெட் இப்படி இருக்குது. இது நார்த்து, இது சவுத்து. ரைட்டா? மேக்னெட்டோட சிம்பிள் ரூல்ஸ் என்னது? நார்த்து போல் அட்ராக்ட் சவுத்து போல். இதுதானே? நார்த்து போல் ரிப்பல்ஸ் நார்த்து போல், சவுத்து போல் ரிப்பல்ஸ் சவுத்து போல். ரைட்டா? இதுதானே? ஆப்போசிட் போல் வில் அட்ராக்ட். இதுதான் சொல்கிற விஷயம். இப்போது உதாரணத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னா, இந்த நார்த்தில் வச்சுக்கணும், நார்த் எடுத்துக்கிறோமே, இது இவ்வளோ தூரத்துக்குள்ளே எந்த இடத்துல ஒரு காந்தம், எந்த இடத்துல ஒரு பொருள் இருந்தால் கூட அந்த பொருளை கவர்ந்து இழுக்கும். ரைட்டா? என்ன செய்யும்? கவர்ந்து இழுக்கும். அப்போது இது எவ்வாறாக இழுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காந்த புலன் இதுக்கு உண்டான ஒரு ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எப்படி சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகும் அப்படின்னா, லைனாக போகும். இந்த நார்த்து போல்னு இப்படி லைனாக போகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? பாசிங் பை லைன்ஸ் பெர் ஏரியா. இப்போது ஃப்ளெக்ஸ் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னது இப்போ வந்து ஒரு மேக்னெட்ஸ் நார்த்து போலோ சவுத்து போலோ, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா அது எப்படின்னா, இந்த நார்த்து போலில் உள்ள மேக்னெட்டோட பவர் வந்து இப்படி கோடாக போகும். போதுமா? சில மேக்னெட் பவராக இருந்தால் நெருங்கிய கோடாக இருக்கும். ரைட்டா? சிலது கம்மியான பவர் இருந்தால் தள்ளி கோடுகளாக இருக்கும். ரைட்டா? இப்போது நல்லா பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா கேட்டுக்கோங்க. இது ஒரு மேக்னெட்டு. ரைட்டா? இது நார்த்து, இது சவுத்து. இது மேக்னெட்டிக் போல் வந்து இதுக்கு வந்து பவர் கம்மின்னா இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு இருக்கும். பவர் ஜாஸ்தின்னா ஏகப்பட்ட கோடுகள் இருக்கும். ரைட்டா? நார்த்து போலோட பவருக்கு ஜாஸ்தின்னு தான் இருக்கும். ரைட்டா? இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ்னு என்னதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இப்போ ஒரு புள்ளியில், இந்த இடத்துல ஒரு புள்ளியில் இந்த மேக்னெட்டோட வலிமை என்ன, ஒரு புள்ளி இந்த இடத்துல ஃபீல்டு, இதுதான் ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் ஒரு புள்ளியில் இந்த மேக்னெட்டோட வலிமை என்னன்னு சொல்லுவாங்க. அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? ஸ்ட்ரென்த், அது ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதேமாரி இது ஃப்ளெக்ஸ்ன்னு என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ளே வித்தின் ஏ ப்ரிஸ்கிரிப்ட் ஏரியா ஹவு மணி எத்தனை லைன்கள், என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்கள் பாஸ் ஆகிறதோ
ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இந்த ஏரியாக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தானே, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் தானே. எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், த ஸ்ட்ரென்த் ஆஃப் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் கால்டு ஃப்ளக்ஸ். ஸ்ட்ரென்த்னா வலிமை. நல்லா பார்த்துங்க, த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன் எ பர்டிகுலர் ப்ரிஸ்கிரிப்ட் ஏரியா இஸ் கால்டு ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ரைட்டா? அப்போ இந்த ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்பா. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு என்னென்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஏன்னா எஃப்னு இருக்கும். அது என்ன, இது ஒரு இது ஒரு துருவம், நார்த்து துருவம். இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த புள்ளியில் நான் ஒரு பொருளை வைக்கிறேன். அந்த பொருள் மேலே இந்த நார்த்து போல் எவ்வளவு தூரம் ஃபோர்ஸை செலுத்துகிறதோ அதுதான் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ்னால் அதனோட விசை, காந்த விசையை செலுத்துகிறதோ அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த விசையை பொறுத்து தான் அது இழுக்கும். ரைட்டா? இல்லை ரிப்பல்ஸ் பண்ணும். புரியுதா? இது பவர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை யூஸ் பண்ணும். அது ஒன்று ரிப்பல்ஸ் பண்ணலாம், இல்லை அட்ராக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். சரியா? அப்போ இதை புரிஞ்சுக்கோங்க, பேசிக் கான்செப்ட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல்னா இரு துருவங்கள். மேக்னெட்னா காந்த இரு துருவங்களின் திருப்புத்திறன். அப்படின்னா இந்த இரு முனைகளோட மொத்த பவர். ரைட்டா? திருப்புத்திறன் சொல்லுவாங்க. அப்போ கன்சிடர் எ பார் மேக்னெட் as shown in figure அப்படின்ட்டா. இந்த படத்தில் காண்பித்தது மாதிரி ஒரு பார் மேக்னெட் இருக்கிறது என்று நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள். ரைட்டா? கன்சிடர்னு தீர்மானித்து கொள்ளுங்கள் எ பார் மேக்னெட். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு லெட் வைத்து கொள்ளுங்கள் QM be the pole strength of the magnetic pole அப்படின்றான். இந்த QM அப்படின்னா, M அப்படின்றது மேக்னெட்டிக், Qன்றது போல். இந்த ஸ்மால் Qன்றது ஒரு போலை குறிக்கும். நார்த்து போலோ இல்லை சவுத்து போலோ. இங்கே பாருங்கள், இது நார்த்து போல். ரைட்டா? இது நார்த்து போல். இது நார்த்து போல், இது சவுத்து போல். சரியா? இதுதான் நார்த்து போல், இது சவுத்து போல். அப்போது இந்த இடத்துல நார்த்து போலில் எவ்வளவு, ரைட்டா, QM அப்படின்னா மேக்னெட்டிக் போல் அப்படின்னா அது எவ்வளோ, அந்த போலில் எவ்வளோ மேக்னெட் இருக்கிறது என்பதை பற்றி மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தை சொல்கிறது. ரைட்டா? மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்னால் ஒரு போல், ஒரு துருவத்தில், அது சவுத்து போலாக இருக்கலாம், நார்த்து போலாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ரைட்டா? ஒரு துருவத்தில் ஸ்ட்ரென்த், வலிமையை குறிக்கும். அதான் QM. என்னது மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல். Qன்னது போல்னு அர்த்தம். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோ. இந்த ஸ்மால் Q எதை குறிக்கும்? போலை குறிக்கும். சரி, ரைட். லெட் QM be the pole strength of the, அது மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் போல். ரைட்டா? போல் ஸ்ட்ரென்த்னது போல்னா துருவ வலிமை. எதனோட துருவ வலிமை? ஆஃப் மேக்னெட்டிக் போல். அந்த மேக்னெட்டிக் போல், மேக்னெட்டிக் காந்த போலின் துருவ வலிமை. ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? காந்த போலின் துருவ வலிமை என்று சொல்லப்படுகிறது. அண்டு லெட் வைத்துக்கொள்வோம் LB the distance between the geographical center of the bar அப்படின்றான். பார் மேக்னெட் O அப்படின்றான். இப்போது L அப்படின்றது நீளம், இது துருவ சொல்லிட்டான். QMன்றது மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல். அதை Qன்றது போலை குறிக்கும். ரைட்டா? Mன்றது மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல். ரைட்டா? இப்போ L என்றது நீளத்தை குறிக்கிறது. இந்த சவுத்து டு நார்த்து உள்ள நீளத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த L என்றது என்னென்னா ஜியாகிரபிக்கல் சென்டர் அப்படின்னா. ஜியாகிரபிக்கல் சென்டர்னால் இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கும் சமமாக இடையில் உள்ள ஒரு இடத்தைத்தான் ஜியாகிரபிக்கல் சென்டர்னு சொல்கிறோம். ஜியாகிரபிக்கல் சென்டர்னு என்னது? ஜியோமெட்ரிக்கல் சென்டர். ரைட்டா? ஜியோமெட்ரிக்கல் சென்டர்னு சொன்னால் இதனோட கரெக்ட் அளவீடு மத்திய புள்ளின்னு அர்த்தம். ரைட்டா? ஜியோமெட்ரிக்கல் சென்டர் கரெக்ட் அளவீடு, இந்த நார்த்துக்கும் சவுத்துக்கும் நடுவில் உள்ள புள்ளின்னு அர்த்தம். ரைட்டா? அதான் O. ரைட்டா? அதான் ஜியோமெட்ரிக்கல் சென்டர்னு சொல்லுவாங்க. அப்போ லெட் எல்ன்றது நம்ம என்ன வச்சுக்கோ, அந்த O தான். இந்த சவுத் போல் நார்த்து போல் நடுவில் உள்ளது O. அதான் ஜியோமெட்ரிக்கல் சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஜியோமெட்ரிக்கல் சென்டர்லேருந்து சவுத்துக்குள்ள டிஸ்டன்ஸு, சவுத்து போலுக்குள்ளது L.
அதே மாதிரி நார்த்து போலுக்கு உள்ளது ஒரு எல். அப்போ மொத்த சவுத்து டு நார்த் எத்தனை 2L. ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இதிலிருந்து இந்த ஜியாமெட்ரிக்கல் சென்டர் இங்கே வரைக்கும் எல். அப்போ இதிலிருந்து இங்கே வரைக்கும் ஒரு எல். அப்போது மொத்தம் எவ்வளவு 2L. ரைட்டா, அப்போது மொத்தம் இந்த நீளத்தை என்னது 2L. அப்போது போல் ஸ்ட்ரென்த் என்னது QM. QMனா மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுக்கு போகும். லெட் L be the distance between the geometrical center of the bar magnet. இந்த பார் மேக்னெட், அதாவது L be the geometric center from the bar magnet O அப்படின்னா ஜியாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் த பார் மேக்னெட் கூட இடம் வந்து O என்ற இடத்துல இருக்குது. ஜியோமெட்ரிக் சென்டர் எந்த இடத்துல இருக்குது? இந்த பார் மேக்னெட்டோட சென்டர் பகுதி. அது எவ்வாறாக குறிக்கப்பட்டுள்ளது? O என்று குறிக்கப்பட்டுள்ளது. நல்லா கவனிக்கணும். சரி, நெக்ஸ்ட் அண்டு ஒன் எண்ட் ஆஃப் த போல், அதாவது ஜியாமெட்ரிக்கல் சென்டர் ஓலிருந்து எது வரைக்கும் எல் என்ற டிஸ்டன்ஸ் வந்து ஜியாமெட்ரிக்கல் சென்டர் என்ற புள்ளி, நடுப்புள்ளி, அது எவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளது? O என்றது குறிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து எங்கே வரைக்கும் எல் இருக்குதுன்னு சொன்னால் அண்டு ஒன் எண்ட் ஆஃப் த போல், ஏதாவது ஒரு எண்டோட போல் வரைக்கும் எல் அப்படின்ட்டான். ஒன்று நார்த்து போலாக இருக்கலாம், இல்லை சவுத் போலாக இருக்கலாம். சரியா, நல்லா புரிஞ்சுக்குவோம். இங்கிலீஷில் கோட்டை விட்டுறக்கூடாது. ரைட்டா, இந்த வார்கள் லெட் எல் பி த எல் வைத்துக்கொள்வோம். டிஸ்டன்ஸ் பட்வீன், டிஸ்டன்ஸ் தூரம் என்று வைத்துக்கொள்வோம். எதற்கு நடுவில்? பட்வீன், இடப்பட்டது. ஜியாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் பார் மேக்னெட் O. ஜியாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் பார் மேக்னெட் என்னது? இந்த ரெண்டு பார் மேக்னெட்டுக்கு நடு மத்தியில் உள்ள புள்ளி O. அங்கிருந்து அண்ட் ஒன் எண்ட் ஆஃப் த போல், இன்னொன்று என்னது? அங்கேருந்து எங்கே வரைக்கும் ஏதாவது ஒரு எண்டு, ஒன்று சவுத்து போல் இல்லை நார்த்து போல், இடைப்பட்ட தூரம் எல். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட்டு த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த் அப்படின்றான். இப்போ நல்லா பாருங்கள். த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், இதுதானே ஹெட்டிங். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். மேக்னெட்டிக் என்னது? காந்த இருதுருவ திருப்புத்திறன். ரைட்டா, அப்போ இந்த காந்தத்தோட மொத்த பவர் இதைத்தான் சொல்கிறான். காந்த இருதுருவ திருப்புத்திறனானது இஸ் டிஃபைன் விளக்கப்படுகிறது. எவ்வாறாக அப்படின்னா as the product of its pole strength and magnetic length அப்படின்றான். நல்லா பாருங்கள். த ப்ராடக்ட் பெருக்கல், இந்த நல்லா பாருங்க, பெருக்கல் எதனோட பெருக்கல்? ஆஃப் இட்ஸ்னா இதனோட பார் மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் என்னது? QM, அதாவது மேக்னெட்டிக் போல், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல். ரைட்டா, QM தானே. எம்னா எம் மேக்னெட்டிக், Qன்னு என்னது? போல். அப்போ மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல், அந்த போலோட மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். ரைட்டா, அப்போ வலிமை. அப்போ நல்லா பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த் அண்டு மேக்னெட்டிக் லென்த், அதாவது அந்த மேக்னெட்டோட மொத்த லென்த். மேக்னெட்டிக்னா காந்த நீளம். காந்த நீளம் என்னது? 2L. மொத்த நீளம் சவுத்து டு நார்த்துன்னு 2L. அப்போ இந்த ரெண்டோட பெருக்கல் பலன் எது? மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்தும் மற்றும் அந்த மேக்னெட்டோட நீளம், மொத்த நீளம், இந்த ரெண்டு பெருக்கல் தான் எதை குறிக்கிறது? பெருக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் என்னது? ரெண்டும் பெருக்கல். என்ன பெருக்கல்? QM × 2L. QM எதை குறிக்கிறது? மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல். Qனா போல், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல். த ப்ராடக்ட் போடணும்ல, த ப்ராடக்ட்னா பெருக்கல். த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல் அண்டு இட்ஸ் லென்த் ஃப்ரம் சவுத் எண்ட் டு நார்த் எண்ட். டோட்டல் லென்த். ரைட்டா, டோட்டல் லென்த் இதை தான் குறிக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. சிம்பிள், நீ மனப்பாடம் பண்ணே தேவையில்லை. த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்னா விளக்கப்படுகிறது. எவ்வாறாக? as த ப்ராடக்ட்னு பெருக்கல். எதனோட பெருக்கல்? ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த். போல் ஸ்ட்ரென்த்னா என்னது? QM, மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ரைட்டா, அது ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரென்த்து தான். நார்த்தாக இருந்தாலும் சவுத்தாக இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரென்த். ரைட்டா, போல் ஸ்ட்ரென்த் அண்டு மேக்னெட்டிக் லென்த். மேக்னெட்டிக் லென்த்னா அந்த மேக்னெட்டோட நீளம். அப்போ மேக்னெட்டோட நீளம் பாதி எல். ரைட்டா, ஓலேருந்து ஒரு எண்டு வரைக்கும் எல், இன்னொரு எண்டு வரைக்கும் எல். அப்போ 2L. ரைட்டா, அப்போ என்னது இருக்குது பாருங்கள். இப்போது இதுக்கு தெரியும் போல் ஸ்ட்ரென்த்தோட வந்து QM. ரைட்டா, ரெண்டோட நீளம் என்னது? 2L. பாதி நீளம் என்னது? L. ஆனால் இதனோட சிம்பிள் என்னது? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட சிம்பிள் என்னது அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா, இப்போ வாங்க. மேக்னெட்டிக் டைபோலோட சிம்பிள் என்ன கொடுத்துருக்கான்?
அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பிஎம்னு கொடுத்துருக்கோம். மேக்னெட்டிக் பாருங்கள், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அதனோட என்னது பி, இங்கே எம் வருது. எம்னா மேக்னெட்டிக், பிஎம்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட்னா பி, கேபிட்டல் பி. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஸ்மால் கியூஎம்னு என்னது மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். ஸ்மால் கியூ எதை குறிக்கிறது? போல் ஸ்ட்ரென்த், ஒரு போலோட ஸ்ட்ரென்த்து. ஆனால் இது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட இது எதை குறிக்கிறது? பிஎம்மை குறிக்கிறது. வெக்டார் வெக்டார்னு போட்டிருக்கான். அப்போ நல்லா பாருங்கள், வெக்டார் பிஎம் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் இன்டு டி வெக்டார். டி வெக்டார்னு என்னது? நீளம். டி வெக்டார்னா என்னது? நீளத்தை குறிக்கிறது. அதாவது 2Lன்னு அர்த்தம். டி வெக்டார் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெக்டார்னு அர்த்தம். அப்போ அது எதை குறிக்கிறது? மொத்த நீளத்தை குறிக்கிறது. சவுத்து டு நார்த், அப்போ 2Lன்னு அர்த்தம். வேர் டி இஸ் த வெக்டார் ட்ரான் ஃப்ரம் சவுத் டு நார்த். போட்டானா சவுத்து போல் டு நார்த்து போல். அந்த மேக்னெட்டோட சவுத்து போல்லேருந்து நார்த்து போல் வரைக்கும் இருக்கக்கூடிய டி வெக்டார், ரைட்டா? அது வெக்டார் குவான்டிட்டி, ரைட்டா? அண்டு இட்ஸ் மேக்னிடியூட் எவ்வளவு, அதோட அளவு எவ்வளவு அப்படின்னா அந்த மேக்னிடியூட்டும் போது அந்த மாடுலஸ் போட்டணும். மாடுலஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2L. அதோட அளவு எவ்வளவு? 2L, ரைட்டா? அந்த டி எதை குறிக்கிறது? டி என்னது? இட்ஸ் வெக்டார். அது வெக்டாரு. அது எங்கேருந்து குறிக்கிறது? ஃப்ரம் சவுத்து போல் டு நார்த்து போல். அதோட மேக்னிடியூட் என்னது? அப்போ டி மாடுலஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2L. சரியா? நல்லா பார்த்துக்கணும், ரைட்டா? அப்போ என்ன போடணும்? QM 2Lன்னு போட்டால் போதும். த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல். அப்போ மேக்னிடியூட்னா அளவு, ரைட்டா? ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோலோட மேக்னிடியூட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா பிஎம் ஆஃப் த மொமெண்ட். பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. இந்த மேக்னிடியூட்னு அளவு. எதனோட? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டோட அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா பிஎம். பிஎம்னது அதான் சொல்கிறேன்ல, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், அதான் பிஎம். QMன்னு என்னது? மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த், ரைட்டா? ஒரு போலோட ஸ்ட்ரென்த், ரைட்டா? அப்போ என்னது? இது 2QMLன்னு எழுதிக்கலாம். இல்லை நீ QM 2Lன்னு எழுதினாலும் ரைட் தான், ரெண்டும் ஒன்று தான். QM 2Lன்னு எழுதினாலும் சரி, 2QML இருந்தாலும் சரி, அதனால் எந்த மாற்றமும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். முதல் என்ன சொன்னால் QM இன்ட்டு 2Lன்னு போட்டிருந்தோம்ல, அதே விட அப்படியே எழுதிக்கோ. இல்லை 2QM, ரெண்டும் ஒரே சேம் கேட்டகரி தான். அப்போ த SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோ. SI யூனிட் என்னது? எதனோட SI யூனிட் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்னது? SI யூனிட்டில் மொமெண்ட்டோட இருந்தது ஆம்பியர். ஏன்னா மேக்னெட்டில் வந்து கரண்ட் இருக்கும், அது இழுக்குது இல்லையா? அதனால் கரண்ட் சக்தி இருக்கும், அது ஆம்பியர். அது எவ்வளவு தூரத்துக்குள்ளே இழுக்குது அப்படின்ற போது நம்ம ஒரு அளவை கொடுக்கணும், மீட்டர் ஸ்கொயர், ரைட்டா? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நான் போட்டிருக்கேன்னா, அதாவது மேக்னெட்ன்றது ஒரு அட்ராக்ஷன் பண்ணுறது. அப்போ அது மேக்னெட் எப்படி உண்டாகுது? மேக்னெட்டிக் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வயரில் கரண்ட்டு போகும்போது, ஒரு நிலையான கரண்ட் ஒரு வயரில் போகும்போது அதனை சுற்றி என்ன உண்டாகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும் அந்த வயரை சுற்றி, சொல்லியிருக்கேன்னா? அப்போ இது கரண்ட்டை குறிக்கும். ஆம்பியர் எவ்வளோ தூரத்தில் உண்டாகிறது? தூரத்தை சொல்லுமில்ல, மீட்டர் ஸ்கொயர், ரைட்டா? அப்போ த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல் இருக்கும், ரைட்டா? இந்த மேக்னெட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்தில் இருக்குது. அப்போ நார்த்து போல் ஆஃப் த மேக்னெட் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் சவுத் போல் இருக்குது, ரைட்டா? அதனால தான் கேம்பஸோட நார்த்து வந்து எதை நோக்கி போகுது? ஜியாகிரபிக்கல் நார்த்தை நோக்கி போகுது. அந்த இடத்துல என்ன இருக்குது? சவுத்து போல் ஆஃப் த மேக்னெட். ஆனால் ஆப்போசிட் போல் வில் அட்ராக்ட் இல்லையா? அப்போ கேம்பஸில் உள்ள நார்த்து எதை நோக்கி போகுது? சவுத்து போலை நோக்கி போகுது மேக்னெட்டை. மேக்னெட் சவுத்து போல் எங்கே இருக்குது? ஜியாகிரபிக்கல் நார்த்து போலில் இருக்கிறது. அதனால தான் வடதுருவத்தை நோக்கி மேக்னெட்டோட காம்பஸ் இழுக்கிறது அப்படின்றான், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு துருவம் இருக்குது, நார்த்து இல்லை சவுத்து. அது ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மின்காந்த புலம்னு சொல்லுவாங்க, மின்காந்த புலம். அப்போது நான் சொல்லியிருக்கேன், இது எப்படி இருக்கும்? லைனாக இருக்கும், ரைட்டா? அப்போ ஃப்ளெக்ஸ்னு என்ன? மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ கோடுகள் மேக்னெட்டிக் லைன்ஸ் பாஸ், ரைட்டா?
மேக்னெட்டிக் லைன்ஸ் பாஸ்ட் இன் எ பர்டிகுலர் ஏரியா இஸ் கால்டு ஃப்ளக்ஸ், ரைட்டா. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா த நம்பர் ஆஃப் லைன்ஸ், மேக்னெட்டிக் லைன்ஸ் பாஸ் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? அப்போ பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் இஸ் த ரீஜன் ஆர் ஸ்பேஸ் அரவுண்ட் எவ்ரி மேக்னெட் அப்படின்றா. பார்த்தியா சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? வித்தின் விச் இட்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றான். வில் பி ஃபெல்ட் பை கீப்பிங் அனதர் மேக்னெட் இன் திஸ் ரீஜன்றான். நல்லா பார்த்துக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னா மின்காந்த புலம் என்றது, ரைட்டா. இப்போ ஒரு நார்த் இருக்குது, நார்த்துக்கு பக்கத்தில் இப்போ தானே காமிச்சேன், நார்த்துக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் மின்காந்த புலம் இருக்கும், ரைட்டா அப்படின்னு சொன்னேன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் த ரீஜன். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்பது இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறது, ரைட்டா. இப்போ நான் இந்த பாருங்கள், இது ஒரு நார்த்தை வச்சுக்கோங்க, சவுத்து எல்லாத்துக்கும் ஒன்று தான், ரைட்டா. அப்போ இந்த நார்த்தோட மேக்னெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஊசியை வச்சுருக்குன்னா இழுக்குமா? இழுக்காது. இதோட ஏரியா இவ்வளோதான் இருக்குன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும், ரைட்டா. இதுக்குள்ளே தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் போகும், ரைட்டா. இதுக்குள்ளே எங்கே இருந்தாலும் இழுக்கும், ஒரு பவரை காமிக்கும், ரைட்டா. அதுதான் சொல்லியிருக்கான், நல்லா பார்த்துக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் த ரீஜன், இருக்கிறது ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த ஒரு மேக்னெட்டோட ஒரு மேக்னெட்டிக் ரீஜன் ஃபீல்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இருக்கிறது. இஸ் த ரீஜன் அல்லது ஸ்பேஸ், ஒரு குறிப்பிட்ட இடம், அதில் தான் அதோட பவர் இருக்கும், ரைட்டா. அல்லது அரவுண்ட் எவ்வரி மேக்னெட். அப்போ அரவுண்ட் எவ்வரி, ஒவ்வொரு மேக்னெட்டையும் சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ரைட்டா. அரவுண்ட் எவ்வரி மேக்னெட் அப்படின்னா பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும். எங்கே? அரவுண்ட் எவ்வரி மேக்னெட். ஒவ்வொரு மேக்னெட்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது எப்படின்னா வித்தின் விச், அதுக்குள்ளே அந்த அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இட்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ். இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த மேக்னெட்டோட தாக்கம், வீரியம். இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த மேக்னெட்டோட வீரியமானது வில் பி ஃபெல்ட்னா உணரப்படுகிறது. எப்படி உணரப்படுகிறது அப்படின்னா பை கீப்பிங் அனதர் மேக்னெட் இன் திஸ் ரீஜன். அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இன்னொரு மேக்னெட்டை நீ வைக்கும்போது இந்த மேக்னெட்டோட பவர் உணரப்படுகிறது என்று சொல்கிறான். நல்லா பார்த்துங்க, வில் பி ஃபெல்ட்னா உணரப்படுகிறது. எப்படி? பை கீப்பிங் அனதர் மேக்னெட் இன் தட் ரீஜன். இன்னொரு மேக்னெட் அந்த ஏரியா அந்த மின்காந்த புலனில் வைக்கும்போது இந்த மேக்னெட்டோட தாக்கம் உணரப்படுகிறது. இங்கே பாருங்கள், நான் படம் போட்டே காமிக்கிறேன். இது ஒரு மேக்னெட்டப்பா, சரியா? இது நார்த்து, இது சவுத்து. இதனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இவ்வளோ இருக்குது, ரைட்டா. இப்போது நான் இன்னொரு மேக்னெட் எடுத்துகிட்டு வரேன், சரியா? இன்னொரு மேக்னெட் எடுத்துகிட்டு வந்து அதனோட நார்த்து இங்கே இருக்குது, ரைட்டா. இது நார்த்து, இன்னொரு மேக்னெட் நார்த்து, இது சவுத்து. அப்போது இதனோட ஏரியாவில் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அப்போ இதனோட மின்காந்த புலன் இருக்குது, ஃபீல்டு இருக்குது. இதுக்குள்ளே நான் இன்னொரு மேக்னெட்டை வைக்கும்போது அப்போ இதனோட பவர் என்ன செய்யணும்? இது தள்ளிவிடும், இதுக்குள்ளே நுழைய விடாது. ஏன் நுழைய விடாது அப்படின்னா இது நார்த்து. அப்போ ரிப்பல்ஸ் பண்ணோம், இதனோட ஏரியாவுக்குள்ளே நுழையவே விடாது. ஏன்னா சேம் போல் வில் ரிப்பல்ஸ், தள்ளிவிடும். இந்த ஏரியா விட்டு வெளியில் போயிடும், இதை விட்டு தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டதுக்கப்புறம் இது இங்கே வந்து நிற்கும், ரைட்டா. அந்த ஏரியா விட்டு வெளியே வந்து நிற்கும். அப்போது ஃபெல்ட் பாருங்கள், இட் வில் பி ஃபெல்ட் உணரப்படுகிறது பை கீப்பிங் அனதர் மேக்னெட். இன்னொரு மேக்னெட்டை இதனோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது இந்த மேக்னெட்டோட தாக்கம் இங்கே தெரிகிறது அப்படின்ட்டா. இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா வச்சுக்கோங்க, இது ஒரு மேக்னெட், இது நார்த்து. இதனோட புலன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இவ்வளோ இருக்குது. இன்னொரு மேக்னெட்டு நான் இப்படி வைக்கிறேன், இது சவுத்து, இது நார்த்து. அப்போ இது நார்த்து, இது சவுத்து. அப்போ என்ன செய்யும்? இது இழுக்கும், பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இது வந்த உடனே இது சவுத்து இல்லையா, ஆப்போசிட் பேர்ல் வில் அட்ராக்ட். அப்போ இந்த மேக்னெட்டோட தாக்கம் என்ன செய்கிறது? இது இழுக்கிறது, இழுத்து ஒட்டி வச்சுக்கிறோம், ரைட்டா. இதுதான் சொல்கிறான் ஃபெல்ட் பை கீப்பிங் த அனதர் மேக்னெட் வித்தின் இட்ஸ் ஃபீல்டு. அதனோட ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது அது உணரப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, the magnetic field is at a point is defined. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு புள்ளியில் எவ்வளவு இருக்கும் என்று விளக்கப்படுகிறது. த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா மின்காந்த புலமானது
இஸ் இதை மின்காந்த புலம் எவ்வாறு குறிக்கப்படுகிறது? பி என்ற கேபிட்டல் பி தான் மின்காந்த புலம், ரைட்டா? கேபிட்டல் பி என்று குறிக்கப்படுகிறது. அட் எ பாயிண்ட், ஒரு புள்ளியில் அது கேபிட்டல் பி என்று மின்காந்த புலம் குறிக்கப்படுகிறது. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட், ஒரு புள்ளியில் விளக்கப்படுகிறது. எப்படி? as the force experienced by the bar magnet of unit pole strength அப்படின்றான். நல்ல பார்த்து, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விசையை கொடுக்கிறது. ஒரு விசை, ஃபோர்ஸ் என்னது? ஒரு விசையை கொடுக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் விசை கொடுக்கிறது. பை த பார் மேக்னெட். இப்போ காமிச்சல அதுதான் பார் மேக்னெட். பார் மேக்னெட்டால் ஒரு விசை கொடுக்கப்படுகிறது. எங்கே? யூனிட் போல் ஸ்ட்ரென்த்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள ஒரு போல் ஸ்ட்ரென்த் மூலமாக அந்த இதில் கொடுக்கப்படுகிறது, ரைட்டா? நான் இப்போ படம் போட்டே காமிச்சிடுறேன், இங்கே பாருங்கள். இப்போ காமிச்சேன்னா இதுதான், வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு பார் மேக்னெட். இது நார்த்து, இது சவுத்து. இதனோட மின்காந்த புலம் ஃபீல்ட் லைன்ஸ் இவ்வளோ இருக்குது, ரைட்டா? இப்போது நல்லா பாருங்கள். த மேக்னெட்டிக் ஃபீல்டு பார் மேக்னெட், இதுதான் பி, ரைட்டா? இந்த மேக்னெட்டோட பார் மேக்னெட் இது, ரைட்டா? இதனோட என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி குறிக்கப்படுகிறது? கேபிட்டல் பி என்று குறிக்கப்படுகிறது. அட் எ பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு புள்ளியில், அட் எ பாயிண்ட், இந்த ஒரு புள்ளியில் இந்த பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு விளக்கப்படுகிறது. எப்படி விளக்கப்படுகிறதுனா, as எவ்வாறாக த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த புள்ளியில் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குறது, இந்த புள்ளியில் இந்த பார் மேக்னெட்டு எவ்வளவு விசையை கொடுக்குறது என்று பார்ப்போம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பார் மேக்னெட். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வழங்கப்படுகிறது. யாரால்? பை த பார் மேக்னெட்டால் வழங்கப்படுகிறது. ஆஃப் யூனிட் போல் ஸ்ட்ரென்த், ஒரு அலகு கொண்ட ஒரு போல் ஸ்ட்ரென்த் என்னது? அதாவது துருவ வலிமை. ஒரு யூனிட் அளவு கொண்ட ஒரு துருவ வலிமையில் இந்த பார் மேக்னெட் எவ்வளவு வலிமையை கொடுக்கிறது என்பது சொல்கிறான். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் இன்னொரு மேக்னெட்டை வச்சிடுறேன். அப்போது இந்த இடத்துல வைக்கும்போது இது என்னது? இது நார்த்து, இது சவுத்து. அப்போது இந்த ஒரு புள்ளி, இந்த பார் மேக்னெட்டில் இந்த ஒரு புள்ளியில் இந்த பார் மேக்னெட் வந்து எவ்வளோ விசையை கொடுத்து இழுக்குமில்ல? இது நார்த்து, இது சவுத்து. இது எவ்வளோ விசையை கொடுத்து இழுக்கிறது அப்படின்னு சொல்கிறான். பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். அப்படின்னா யூனிட்னா ஒரு அலகு. யூனிட் எப்பயுமே யூனிட் தான் சொல்லுவாங்க. யூனிட் போல் ஸ்ட்ரென்த், ஒரு யூனிட் அலகு போல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ விசையை கொடுக்குறது? இந்த பார் மேக்னெட்டில் உள்ள ஒரு யூனிட் போல் ஸ்ட்ரென்த், இப்போ நார்த்தில் உள்ள ஒரு யூனிட் போல்ஸ், இது பல யூனிட்டுகள் இருக்கு. ஒரு யூனிட் போல் ஸ்ட்ரென்த் வந்து இந்த இடத்துல எவ்வளோ விசையை கொடுத்து இழுக்கிறது என்பது தான் இதனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட்னு சொல்கிறாங்க, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், பி கேபிட்டல் பி வெக்டார் அப்படின்னு என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், ரைட்டா? கேபிட்டல் பி என்னன்னு சொன்னேன், இந்த போட்டுக்காம பாருங்கள். கேபிட்டல் பின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? கேபிட்டல் பி என்று குறிப்பிடப்படுகிறது, ரைட்டா? அது எப்படி? இங்கே பாருங்கள். கேபிட்டல் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/qm இன்ட்டு ஃபோர்ஸ் வெக்டார். 1/qm என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல். ஒரு போலில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், அதாவது யூனிட் போல்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஒரு யூனிட் அளவு கொண்ட ஒரு போல் ஸ்ட்ரென்த்தோட வலிமை ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் செலுத்தப்படுகிறது. அதான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போது நல்லா இது தான் சொல்கிறான். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அது கேபிட்டல் பி வெக்டார் போட்டு 1/qm இன்ட்டு ஃபோர்ஸ் வெக்டார், ரைட்டா? இதனோட யூனிட் என்னது? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸுக்கு என்ன செய்வான்? நியூட்டன் தானே. ஃபோர்ஸுக்கு என்னது? எஸ்ஐ யூனிட்ல நியூட்டன். சரி, இப்போ QM அப்படின்றான். QM நியூட்டன். ஃபோர்ஸ் வந்து மேலே இருக்குது, அப்போ நியூட்டன் பை, அப்போ கீழே என்ன இருக்குது? QM என்னது? மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல். ஒரு மேக்னெட்டோட ஒரு போலோட ஸ்ட்ரென்த்து. அப்போது இதில் என்ன கரண்ட் இருக்கும், அளவும் இருக்கும், ரைட்டா? கரண்ட் இருக்குன்னு என்னது? ஆம்பியர், ரைட்டா? ஆம்பியர் போட்டான். அதுக்கடுத்து மீட்டர் ஸ்கொயர், ரைட்டா? மீட்டர் ஸ்கொயருக்கு பதில் மீட்ரு 1ன்னு போட்டிருக்கான். மீட்டர் ஸ்கொயர் வரணும் இந்த இடத்துல, ரைட்டா? அப்போ மீட்டர் ஸ்கொயர் வரும், ரைட்டா? n டிவைடட் பை ஏ, ஏன்னா இந்த ஆம்பியர் பை, அப்போ இந்த ஆம்பியர் கீழே இருக்குது, டிவைடட் பை ஏ ஆம்பியர் மீட்டர். அது மேலே வந்துச்சு என்னது? A-1 M-1, ரைட்டா? A-1 அண்ட் M-1 ஆம்பியர்
அண்டு மீட்டர்னு அர்த்தம். அதனால இது இங்கே பாருங்கள், மேலே உள்ளது எஃப், அது நியூட்டன். கீழே என்ன இருக்குது? நியூட்டன் பை கியூஎம்னது ஆம்பியர் மீட்டர். அதாவது மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல் அப்படின்னா அதில் கரண்ட்டும் இருக்கும், அளவும் இருக்கும். அதனால் என்னது? ஆம்பியர் மீட்டர். அந்த கீழே உள்ள ஆம்பியர் மீட்டர் மேலே போச்சுன்னா A-1 M-1. சரியா? இவ்வளோ தான். நீ கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணால் அதை எழுதிட்டு போயிடுவேன், மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அப்போ டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ்னால் மேக்னெட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு நேச்சுரல் மேக்னெட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். இந்த காந்தங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ரைட்டா? அதாவது நல்லா பார்த்துங்க, டைப்ஸ் அப்படின்னா வகைகள், மேக்னெட்டின் வகைகள் அப்படின்னா மேக்னெட்ஸ் ஆர் கிளாசிஃபைனா வகைப்படுத்தப்படுகிறது. காந்தங்கள் ஆர் அப்படின்னா இருக்கின்றன, எவ்வாறாக? கிளாசிஃபைடு, வகைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. எப்படி? இன்டு நேச்சுரல் மேக்னெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நேச்சுரல் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய காந்தங்கள் பூமியில், அண்டு செயற்கையிலே மனிதர்கள் உண்டாக்கக்கூடிய காந்தங்கள். ஆர்டிஃபிஷியல்னால் செயற்கையாக உண்டாக்கக்கூடிய காந்தங்கள். அப்போ செயற்கையிலே மனுஷங்க காந்தத்தை உண்டாக்கிடுவோம். அதான் பார் மேக்னெட். ரைட்டா? பார் மேக்னெட், சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட், ஹார்ஸ் ஷூ மேக்னெட். ரைட்டா? ஹார்ஸ் குதிரை ஷூ மேக்னெட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார் மேக்னெட்ஸ். ரைட்டா? இதெல்லாம் என்னது? மனிதர்கள் உண்டாக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ரைட்டா? இயற்கை மேக்னெட்டுகள் தனி. ரைட்டா? இந்த 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக அயன் கோபால்ட் நிக்கல். ரைட்டா?